என்னடா பண்ணிக்கிறீங்க டெமோகார்கன்? எங்கடா போனீங்க? லாஸ்ட் ஃபைட்ல உங்களால காணவே இல்லையேடா. மத்த நாள்லாம் வந்து போட்டு புரட்டி அடிப்பீங்களே, உங்க இடத்துக்கு போயிட்டு அடிச்சாலும் நீங்க வரமாட்டீங்களா? உங்க பொஸ்ஸே அடிச்சாச்சுடா, அவன் கொன்னு முடிச்சாச்சு. நம்ம பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருப்போம். என்னன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இப்படி வரப்போகுது, அப்படி வரப்போகுது. என்னது நம்ம லாஸ்ட் எபிசோட தான் சொல்றேன், அப்படி வரும் அப்படின்னு. ஆனா அது எப்படியுமே வரல. அந்த ஃபேன் பேஸை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நிறைய ஓட்டைகளை விட்டு போயிருக்காங்க. அதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். சொல்ல கஷ்டமாக இருந்தாலும் இது ஏவரேஜாக தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட்லேயே இப்போ நம்ம டாக்டர் கே என்டர் ஆகுறாங்க. எங்கள் ஆக்கிங் ஸ்லேபுக்கு. எந்த ஆக்கிங் ஸ்லேப்னா அப்சைட் டவுனில் இருக்கு. என்னென்னா போன எபிசோடில் மிலிட்ரி பேஸை வந்து ஹெக் பண்ணி என்டர் ஆகியிருப்பாங்க. உள்ளுக்கு தானே இப்போ போயிருப்பாங்க தானே, போய்கிட்டு தானே இருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்து மாட்டிக்கிட்டார் நம்ம சார். அவர்கிட்ட அந்த ரேடியோ சிக்னல் ரிசீவரா அதை வந்து பார்த்துட்டாங்க. இப்போ அவங்கள தான் பிடிக்கிறது போய்கிட்டு இருக்காங்க. வந்த கூட்டம் வந்து இப்போ ரெண்டாக பிரியுது. ஒன்று வந்து ஒக்கிங் ஸ்லேபுலுக்கு போவோம், அடுத்து வந்து அந்த டவருக்கு போவோம். ஹாக்கிங் ஸ்லேபுலுக்கு யார் யாருன்னா எல், காலி, ஹொப்பர் மற்றும் நம்ம ட்ரக்கர், அவங்க 4 பேரும் போகிறாங்க. எல், காலி, மெக்ஸ் அவங்க 3 பேர் என்ன செய்ய போகிறாங்கன்னா வெக்னாவை போயிட்டு அடிச்சு மைண்டால் அடிச்சு கொள்ள போகிறாங்க. அடுத்து வந்து நம்ம டவரில் இருக்கவங்க வந்து டவர் மூலியமாக அங்கே மேலே போயிட்டு பிள்ளைங்களை வந்து, அதாவது கடத்தி வச்சிருக்க குட்டீஸை வந்து காப்பாற்றுறது தான் அவங்களோட பிளான். ப்ரொஃபஸரும் எரிக்காவும் இப்போ சர்ச்சில் இருக்காங்க. வர்ற ரேடியோ சிக்னல் அவ்வளோத்தையும் ரிசீவ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அவங்கள்ட்ட வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நம்ம டாக்டர் கே வந்து என்டர் ஆகுறாங்க. எங்கே? நம்ம சேர்ச்சுக்குள்ளே. அப்படியே கட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ரொபினும் மெக்ஸும் எங்கே இருக்காங்கன்னா VSQKன்னு ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இருக்கும் தானே, ரொபினுட்டு அங்கே தான் இருக்காங்க. ஸ்டீவ் கேங் இப்போ டவர்கிட்ட வந்துருச்சு மேலே ஏறுறதுக்கு. அடுத்து வந்து நம்ம எல் அவங்களோட டீம் வந்து டேங்கை கண்டுபிடிச்சி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லும் இறங்குறா. மெக்ஸுக்கு வெக்னா அவுட் மைண்டில் உள்ள அவ்வளோ மைண்ட் மேப்பும் தெரியும். ஏன்னா 2 வருஷம் அவரோட மைண்டில் இருந்திருக்கா. இப்போ எல்லுக்கு உதவியாக இப்போ மெக்ஸும் போகிறா. ஸ்டீவ் அண்ணா சொன்ன மாதிரி அந்த டவரை வந்து அந்த மேல் உலகம் வந்து கீழே முட்டை வருது. ஸ்டீவ் இப்போ விழுந்துடுறாரு. விழுந்தோடனே இங்கே ஒரு தேவையில்லாத ஒரு எமோஷனல் இது ஒன்று. இங்கே ஸ்டீவ் உழுவ வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க வேணும்னே இப்படி பண்ணுறது. இந்த எபிசோட ஒரு கவலையாக கொண்டு போயிட்டு சந்தோஷமாக முடிப்போம் அப்படின்னு நீங்கள் செட்டாகவே ஆகலை. உளுந்து ஸ்டீவையும் இப்போ நம்ம ஜோனத்தன் பிடிச்சிடுறாரு. இதுக்கு தான் சொன்னேன், இது தேவையில்லாத இது. இங்கிட்டு பார்த்தா மிக்ஸெல்லாம் தேடிக்கிட்டு கே வந்துட்டாங்க. ஒரு சீக்ரெட் ரூமுக்கு பின்னால் போயிட்டு ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு மாதிரி எப்படியாச்சு வெக்னாவை கீழே தள்ளிட்டாங்க. கீழே தட்டாங்கன்னா மொத்தமாக தரல, அங்கிட்டு சைடில் தள்ளிட்டாங்க. குழந்தைகளை வந்து அந்த இல்யூஷன்லேருந்து மைண்ட் கண்ட்ரோல்லேருந்து காப்பாற்றிட்டாங்க. குழந்தைகளை கூட்டிக்கிட்டு மெக்ஸ் ஓடி வர இப்போ வெக்னா எங்கே போயிருக்காருன்னா ஹொப்பரை தேடிக்கிட்டு போயிருக்காரு. இங்கே உள்ள எல்லாம் நம்ம தீர்த்து கட்டிட்டா அங்கே உள்ள எல்லாம் இருக்க மாட்டா. அப்போ சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரதுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டா. அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்போ ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணிட்டு எப்படியோ எல்லாம் வந்து சுட்டு தள்ளி கீழே தள்ளிட்டாரு. அது மேலே சுட்டு தள்ள இல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டு அவர் தப்பிச்சு போயிட்டாரு. அங்கிட்ட எல்லும் காணாமல் போயிடுச்சு, காலியும் காணாமல் போயிடுச்சு. நம்ம குட்டீஸ் கேங்கை லீட் பண்ணுறது இப்போ யார்? நம்ம ஹோலி. நம்ம ஹோலி வந்து இப்போ அந்த குகை இருக்கு இல்லையா, அந்த குகை உள்ளுக்கு எல்லாத்தையும் அனுப்பிட்டா. இப்போ யார் வெளியே மாட்டிக்கிருக்கேன்னா தடிப்பையாக மாட்டிக்கிட்டான். அவனுக்கு ஓடி வரா இல்லையா, சிக்கிக்கிட்டான். அப்போ வெக்னாக்கிட்ட இப்போ தாண்ட கையை ஒரு கயிறாக பயன்படுத்தி ஹோலி இழுக்கக்கூட, நீ என்னடா இழுக்கிறது, நான் இழுக்கிறேன்ட்டு ஹோலியை உள்ளுக்கு வெளியே எடுத்துகிட்டு சக் மை ஃபெட்வன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. குழந்தைங்கலாம் அப்போ சேஃபாக உள்ளுக்கு வந்துட்டாங்க. இப்போ தான் இருக்கு நிம்மதியாக இருக்கா, அப்பா தப்பிச்சான்டா அப்படின்னு. வெக்னாவுக்கு அந்த குகைக்குள்ளே வரையிடாது. ஏன்னா அவன் சின்னத்தில் இந்த குகைக்குள்ளே போயிட்டு தான் ஒருத்தனை கொண்டிருப்பான். அந்த கொன்னனால தான் இவனுக்கு இந்த பவரை கிடச்சிருக்கும். அதுதான் இப்போ காட்டுவாங்க. இப்போ அந்த பேட் மெமரினால் ஃபஸ்ட்டாக அவன் சின்னத்தில் இருக்கக்குள்ளே அந்த ஆள் சுட்டிருப்பான். அந்த சூடு தான் இந்த இவனை உள்ளுக்கு போக விடாமல் இதாக்கிட்டு இருக்குது, தடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதையும் தாண்டி வெக்னா உள்ளுக்கு போயிட்டு அந்த பிள்ளைங்களை கொள்றதுக்காக போகிறான். அதை கண்ட ஹோலி வந்து இப்போ அவ்வளோ பேத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த பனியை அந்த வெக்னா சுடுபட்ட இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகிற அவ்வளோ பேத்தையும். இதில் பிளாக் கலரும் ரெட் கலரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஒன்று கையில் வச்சுருக்காரு இல்லையா, அந்த ஸ்டோன் என்னங்கிறத பற்றி சொல்லவே இல்லை. டஃபர் பிரதர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இது வரைக்கும் இந்த 5 சீசன்லையும் உங்களுக்கு எழும்பின கேள்வியெல்லாம் இந்த கடைசி எபிசோடில் உங்களுக்கு சரியாகிடும் அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு மேலேயும் கேள்வி கொடுக்குறேன்ட்டு கொடுத்து தள்ளியிருக்காங்க. எனக்கு சத்தியமாக புரியலை, இது என்னது, இது எங்கேருந்து வந்துச்சு, எதனால் அப்படி ஆகுது, இப்படி ஒன்றுமே என்னை விளங்கப்படுத்தாமல் இவங்க அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. இதில் சொல்கிற மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம்னா மைண்ட் ஃப்ளையர் தான் இந்த ஸ்டோனை இங்கே அனுப்பியிருக்க மாதிரி, இல்லாட்டி இவங்க செஞ்ச ரிசர்ச்சில் இந்த ஸ்டோன் கிடச்சிருக்கு. அது மைண்ட் ஃப்ளையர்கிட்டேருந்து கிடச்சிருக்க மாதிரி. இந்த மைண்ட் ஃப்ளையர் வந்து இவன்கிட்ட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி இதை கையில் எடுத்து இப்படி செய் அந்த அப்படியெல்லாம் ஆர்டர் கொடுக்குது.
அப்போனா இது ஒன்றுமே புரியலை. அந்த மைண்ட் ஃப்ளையர்னால் என்ன, அதை ஒன்றுமே சொல்லவே இல்லை இவங்க எனக்கு. ஆர்மியால் இப்போ இறங்கிட்டாங்க. இறங்கி எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க போல். காளினெல்லாம் மாட்டிக்கிட்டா. காளியை வேணும்னே மாட்டி விட்றதுக்கு தான் அப்படி ஒப்பார் யார் தூக்கிட்டு போயிருப்பா. இல்லை மாட்டிக்கிட்டா. ஆனாலும் மனசு கேட்காம திரும்பி வந்து இவங்களை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஹெலிகாப்டர் மேலே டக்கர் இருப்பார் இல்லையா, அவர் ஒரு போம் செஞ்சு வீச வெடித்து அதில் காளி செத்துடுறா. என்ன செய்ய போகிறான்னா, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அந்த கல் மேலே ஏறி அந்த டிமென்ஷன் எக்ஸா அதுக்கு போகிறா. இப்போ ஹொப்பர்கிட்ட இந்த ப்ளூ கலர் ரிப்பனை கொடுத்துட்டு, நான் உங்கள் புள்ள சோஃபியா, அவங்க இல்லை, எனக்கு தனியாக முடிவு எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அதனால் நான் தான் முடிவு எடுப்பேன்னு சொல்லிட்டு பிரிய போகிறத பிரியாத மாதிரி சொல்லி அனுப்புகிறா. அந்த ப்ளூ கலர் ரிப்பனை கொடுத்துட்டு நான் சுயமாக முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. இங்கே தான் சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியலை. என்னன்னா, இப்போ வாட்ஸ்அப் வந்து அந்த பெட்டியை எடுத்துட்டு சின்னத்தில் அந்த கல் எடுத்தோன்னைக்கு அந்த கல் வந்து வாட்ஸ்அப் விட்டு கையுளுக்கு போகுது. போனோன்னைக்கு நம்ம மைண்ட் ஃப்ளையரா அவன் வந்து கதைச்சி, அது புகமாய் தான் இருக்குது, கதைச்சி என்னை கண்டுபிடிங்குது. கேள்விக்கு விட கிடைக்குன்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே ஒன்றுமே கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் கேள்வி தான் வந்திருக்கு. இந்த கல் எங்கேருந்து வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அந்த மைண்ட் ஃப்ளையர் ஏன் இவனை சூஸ் பண்ணிச்சு, இவன் ஏன் அதை போயிட்டு எடுத்தான், அந்த கொன்னவன் யார், ஒன்றுமே தெரியலை. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலை எனக்கு. அடுத்து வந்து நம்ம வில் சொல்கிறான், இது நீ செய்யலை, இது அது தான் செய்யுது, வெளியே வா எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படி. வாட்ஸ்அப் சொல்கிறான், இல்லை அது செய்யலை, நான் தான் செய்கிறேன், நாங்கள் 2 பேரும் வேறு இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்று, இந்த மனிதத்தை எனக்கு காட்டுச்சு, இந்த மனிதன் எவ்வளோ கொடூரமானன்னு காட்டுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நான் கேட்குறது நியாயமா அநியாயம் மட்டும் சொல்லுங்கள். என்னன்னா, நம்ம உலகத்துக்கு வந்து டெமோபர்ட்ஸ் டெமோகர்கன் அவங்கெல்லாம் வந்து அட்டகாசம் பண்ணாங்க சரியா, பிள்ளைங்கள்லாம் முடிச்சுட்டு போனாங்க, தடாலடி வேலையெல்லாம் செஞ்சுக்கு இருந்தாங்க. இப்போ அவங்க உலகத்துக்கே போய்ட்டு நம்ம அடிக்கிறோமா, நம்ம அடித்தோன்னைக்கு எவனையுமே காணோம். எங்கே போயிட்டாங்க, வெக்கேஷன் போயிட்டாங்கண்ணா அவங்க. இங்கே என்ன ஒரு தியரி சொல்கிறாங்க என்னன்னா, இப்போ மைண்ட் பிளேயருக்கு உருவம் கொடுக்கணுன்னா அதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கணும், சாப்பாடுனா மாமிசம் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு. 4வது சீசனாக அதில் வந்து எலிகளை தின்னு தான் அதுக்கு ஒரு உருவம் எடுத்துச்சு. அப்போ இதுக்கு ஒரு உருவம் தேவைனால வெக்னா வந்து டெமோகர்கன் டெமோபர்ட்ஸ் எல்லாம் கொன்னுட்டு அதை உணவாக கொடுத்து இதுக்கு ஒரு உருவம் கொடுத்த மாதிரி ஒரு ரூமர் ஒன்று கிளம்பிக்கிட்டு இருக்கு. அது உண்மையானு தெரியலை. அது உண்மையாக இருந்தால் காட்டுங்களேன்டா, ஒன்றுமே காட்டலையேடா நீங்கள். இதை பார்க்கறதுக்கு சிலந்திமா இல்லைடா, வெட்டிக்கிளி பெருசாக வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான்டா இருக்குது. ரேடியோ ஆக்டிவ் ஆகின வெட்டிக்கிளி மாதிரி கிடக்குடா. இந்த ஃபைட் சீனை எவ்வளோ சுருக்கா முடிக்கிறேன்னு பாருங்கள். இப்போ மேலே வந்து இறங்கி அந்த வெட்டுக்கிளியை அடிச்சுட்டு நெஞ்ச பழந்துக்கிட்டு போயிட்டு வெக்னாவோட அப்போ சண்டை போடுறா சரியா. மற்ற கோஷ்டி வந்து என்னன்னா, நான்சி வந்து அதை திசை திருப்பறங்கிற பேரில் ஒரு கொக்குள்ளே போயிட்டு சிக்கிச்சு, மற்றவங்களாம் மேலே போயிட்டு பெட்ரோல் பாம்பில் போட்டு அவங்கள அந்த வெட்டிக்கிளியை வந்து சாவடிக்கிறாங்க. அதுதான் இங்கே மெயின் பாயிண்ட். பெட்ரோல் பாம்பை போட்டு அந்த வெட்டுக்கிளியை சாவடிக்கிறாங்க சரியா. இந்த பெரிய ஃபைட்டில் யார் நம்ம வந்து தாக்க வரான் வெக்னா, அதை தாக்க விடாமல் பிடிச்சிக்கிட்டு வில்லு வந்து அந்த அவரோட பவரை யூஸ் பண்ணி வெக்னா அந்த பல்லில் குத்தி சாவடிச்சிடுறாங்கண்ணா. எவ்வளோ சிம்பிளாக முடிச்சுட்டு பார்த்தீங்களா. அடே இவ்வளோ இழுத்துப்பட்டு இந்த ஃபைட்டை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்லைப்பா. ஸ்டீவிங்கனை வந்து அது வேஸ்ட்டுன்னு தான் நினைக்குது. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸ்டீவுக்கு வந்து இந்த சீசன் 5ல் ஒரு பெரிய ரோல் ஒன்று கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அந்த ஃபேனோட சந்தோஷத்துக்காக அவர் அங்கே வச்சுருக்காங்கன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், அந்த ஃபைட் சீனும் நல்லா இல்லை. அந்த ஸ்டீவுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு அங்கே ஒன்று அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து கொடுக்கல. இப்போ அதுதான் அங்கே நடந்துக்கிறதுக்கு. சும்மா போயிட்டு வயிற்ற குத்துக்கிருக்காங்க, ஒரு ஊசி எடுத்து குத்துற மாதிரி தான் அதுக்கு இருக்குவாங்கண்ணே. இப்போ எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்களா, குட்டீஸ்லேருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றிட்டு இப்போ பழைய சந்தோஷத்தில் குஜால் பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டு பார்த்தா வெளியே வந்து டாக்டர் கே வெளியே நிற்கிது. யாரை பிடிக்க, எல்லை பிடிக்க. இதில் ஒன்று நோட் பண்ணுங்கள், எல்லை காணா சரியா, ட்ரக்குளுக்குள்ளே இல்லை காணா. அங்கே சுற்றி வர அந்த அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற அந்த மெஷின் பூட்டி இருக்குது தானே, அதோட பவர் வேலை செய்யாது. அப்போ வேலை செய்யாட்டி அது எப்படி இங்கே இருந்து அந்த உள்ளுக்கு அந்த கேட்டுக்கிட்ட போனிச்சு, அதுதான் நான் இப்போ கேட்குறேன். இன்னொரு தியரி சொல்கிறாங்க என்னன்னா, நம்ம காளி வந்து சாமலையாம், சாகாமல் நம்ம எல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்கு நீ வாழணும் அப்படின்னு அந்த ஹொப்பரெலாம் ஓட்டிகிட்டு வருவாங்க தானே ட்ரக்கு, அதுளுக்கு இருக்குது போல். அப்போ காப்பாற்றுறதுக்காக அதை வந்து இல்யூஷனால் க்ரியேட் பண்ணி எல்லாம் வந்து அந்த அங்கே இருக்கிற மாதிரி போர்ட்ரைட் பண்ணி சாவடிக்கிற மாதிரி சாவடித்து எல்லாம் காப்பாற்றிட்டு போயிட்டு அந்த 3 ரிவர் இருக்க இடத்துல போயிட்டு வாழ போதான். இதுதான் இங்கே உள்ள கதை. இந்த ஃபைட் சீனை 1.5 மணி நேரத்துக்கு எடுத்துருக்குது சரி, ஆனால் மிச்சம் இங்கே நல்லா வாழ்கிற துண்டை ஏன்டா இது 1/2 மேலே எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த மைண்ட் ஃபயர்னா என்ன, அந்த கல் எப்படி வந்துச்சு,
அந்த மைண்ட் ஃப்ளையருக்கு எப்படி உருவம் கிடச்சி அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து இவங்க பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க பண்ணலை. ஏன் பண்ணலைன்னு தான் தெரியலை. நான் நினைக்கிற மாதிரி நம்மக்கிட்ட இப்படி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணணுன்னு தான் அந்த சீசன் 5 முடிக்கிற மாதிரி முடித்தாங்க. ஏன்னு சொல்லுங்களேன், எதுக்குமே அவங்க விட தரல. ஸோ இன்னொரு சம்பவம் காத்துக்கிருக்கு. நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை மிஸ் பண்ணுறோம், அது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஆனால் இன்னொரு பெரிய சம்பவம் ஒன்று காத்துக்கிருக்கு. அது கிட்டத்திலே வெளிவரும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.